ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல நான் பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் பார்த்துடலாம். ஓகே. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 கிரீன் பென் இருக்கு, ஒரு ப்ளூ பென் இருக்கு, 5 எல்லோ பென் இருக்கு. ஸோ 3 கிரீன் பென்ஸ், ஸோ 3 பென்சில் மட்டும் எழுதுறேன். 3 கிரீன் பென்ஸ் plus one blue pen, one blue pen, one blue pen plus five yellow pens plus 5 yellow pens. ஓகேவா? ஸோ நான் கலர் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். வெறும் பென்சில் எழுதுறேன். ஸோ நீங்க இப்ப டோட்டல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஐடியா. ஸோ த்ரீ கிரீன் பென்ஸ் பிளஸ் ஒன் ப்ளூ பென் என்ன வரும்? உங்களுக்கு 4 பென்ஸ்னு வரும். ஸோ 4 பென்ஸ். அது என்ன கலர்னு நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ 4 பென்ஸ் பிளஸ் 5 எல்லோ பென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 9 பென்ஸ் இன் டோட்டல் வரும். ஸோ 4 பிளஸ் 5 9 வரும். ஸோ 9 பென்ஸ் இன் டோட்டல். ஸோ 9 பேனா இருக்கு உங்ககிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இந்த பிராக்கெட்டை இது ரெண்டுத்துக்கும் போட்டா என்ன ஆகும்? சப்போஸ் இந்த பிராக்கெட் நான் அழிச்சிடுறேன். சப்போஸ் இந்த பிராக்கெட்டை நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டுத்துக்கும் போடுறேன். இது ரெண்டுத்துக்கும் நான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போடுறேன். இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் போட்டா 1 ப்ளூ பென் பிளஸ் 5 எல்லோ பென்ஸ் என்ன வரும்? உங்களுக்கு 6 பென்ஸ்னு வரும். அந்த 6 பென்ஸையும் நான் இந்த 3 பென்ஸையும் ஆட் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு 6 பிளஸ் 3 9 தான். மறுபடியும் 9 தான் வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் மறுபடியும் ஒன்று தான். சப்போஸ் இப்போ இதையும் சப்போஸ் நான் வேற ஆர்டர்ல இதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 பென்ஸ் பிளஸ் ஒன் ப்ளூ பென் பிளஸ் 5 எல்லோ பென்ஸ் நான் எப்படி எழுத போறேன்னா 5 எல்லோ பென்ஸ் பிளஸ் 1 ப்ளூ பென் இல்ல இப்ப கிரீனை முன்னாடி எடுத்துக்கிறேன். பிளஸ் 3 கிரீன் பென்ஸ் பிளஸ் 1 ப்ளூ பென். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 5 பிளஸ் 3 8 வரும். 8 பிளஸ் 1 9 வரும். ஸோ அல்டிமேட்டா ஆன்சர் ஒண்ணுதான். மொத்தமா உங்ககிட்ட 9 பென் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல ஆட் பண்றீங்கன்றது மேட்டரே கிடையாது. எனி ஆர்டர்ல நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ அதை நீங்க ஜென்ரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சின்னு 3 நம்பர் இருக்கு. 3 ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ நீங்க ஏ பிளஸ் பி கூட்டிட்டு நீங்க சியை கூட்டலாம். அது ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். இது டோட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்படி கூட்டினாலும் உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். பிராக்கெட் இங்க நான் போட்டுக்கிறேன். அப்படி பண்ணாலும் எக்ஸ் தான் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க இன்னொரு ஐடியா கூட இருக்கு. இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏ பிளஸ் சி பிளஸ் பி கூட நீங்க பண்ணலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் பியோட நீங்க ஆட் பண்ணாலும் உங்களுக்கு டோட்டல் ஒன்று தான் கிடைக்கும். எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எந்த ஆர்டர்ல ஆட் பண்றீங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ இதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்.